You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கின்றோம். சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். தொடர்ந்து வசனங்களை ஆராய்வது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன்னா வசனங்களை கூடி பேசும்போது அதுல இருந்து எவ்வளவு மறைப்பொருட்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார் என்பதை நம்மால உணர்ந்து பார்க்க முடிகிறது. ஆகையால் இரவும் பகலும் இந்த வார்த்தையில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். எனவே வசனத்தை அதிகமாய் வாசியுங்கள், வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், தேவனோடு நடங்கள், உங்க வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை செய்வார். இந்த நிகழ்ச்சியானது போன நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இதை பார்க்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இதுக்கு முந்தி போடப்பட்டிருக்கிற பகுதிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே நீங்க பார்த்துக்கிட்டு வருவீங்க. ஆனால் இப்போது நாம் 21ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். போன முறை 21ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நம்ம மத்தியில பிஷப் ரெவரண்ட் பென்னியேசை அவங்க பேசுனாங்க. அதோடு கூட அந்த பகுதி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரை ஒரு சம்பவத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜெயக்குமார் பாஸ்டர் அவங்க பேசுவாங்க. இயேசு எப்படி அந்த நாட்களில் அந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தினார் என்பதை அந்த பகுதியில் விளக்கப்பட்டிருக்கிறது. நாம் நேரடியாக நிகழ்ச்சிக்கு போய் அந்த பகுதியை நாம் கேட்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ச்சியாக நாம் மத்தேயின் புத்தகத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் 21ஆம் அதிகாரத்தை நாம் நிதானமாக முன்பகுதி வாசித்து பார்த்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் அமர்ந்து அவர் புறப்பட்டு பவனி வருகிறதை பார்க்க முடிகிறது. அந்த நாட்களில் இந்த திரளான ஜனங்கள் அவரை கனப்படுத்துகிற விதமாக செய்த காரியங்கள் அங்கு இருக்கிறது. தாவீதின் குமாரனே ஓசனா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள். இந்த கழுதையின் மேல் வருகிறது நோக்கம் அந்த நாட்களில் வெற்றி சிறந்தவராக, ஜெயமுடையவராக அவர் பவனி வருகிறார். அவர் வந்த தேவன் முதலாவது அவர் பிரவேசிப்பது, அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். முதல்ல அவர் வந்தது நகரத்துக்குள்ளே வருகிறார்கள். வந்ததா இவருடைய ஆர்ப்பரித்தோடு ஓசனா என்று பாடி கையில் குருத்தோலை பிடித்து கொண்டு அவரை கனப்படுத்தி அழைத்து வருகிறார்களே, பவனி வருகிறாரே, இவர் யார் என்று சொல்லி திரளான மக்கள், அந்த நகரத்தை சார்ந்தவர்கள் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். உடனே ஒரு பதில் வந்தது. ஐயா பிஷப் ஐயா சொன்னாங்க, அதற்கு இவர் கலிலேயா உள்ள நாசரேத்தில் வந்த தீர்க்கதரிசியா இயேசு என்றார்கள். இவர் யார் என்று சொன்னால் நாசரேத்தில் இருந்து வந்த நசரேனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். இப்போ ஆண்டவர் நகரத்துக்கு வந்தவர். எருசலேமில் இருப்பது தேவாலயம், சாலமன் கட்டின தேவாலயம் இருக்கிறது. இப்போ வேதம் சொல்லுகிறது இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து. அப்போ தேவ ஆலயத்தில் பிரவேசிக்கிற தேவன் என்ன செய்தார்? ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தார் பார்க்கும் பொழுது, ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளை புறாக்களை விற்கிறவர்களையும் ஆசானங்களை கவித்து போட்டார். அப்ப தேவ ஆலயம் என்பது கர்த்தருடைய வீடு. சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்க்கும் பொழுது, சாலமோன் கட்டி பிரதிஷ்டை செய்த நாளிலே அவர் ஜெபிக்கும் பொழுது அன்று இரவிலே கர்த்தர் சாலமனுக்கு தரிசனமாகி, இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், இந்த ஸ்தலத்தை நான் எனக்கென்று பலியிடுகிற ஸ்தலமாக நான் இதை தெரிந்து கொண்டேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழி விட்டு விலகி அவர்கள் ஜெபிக்கும் பொழுது நான் அவர் ஜெபத்தை கேட்டு நான் அவங்களுக்கு பதில் தருவேன் என்று தேவ ஆலயத்தை இதை நான் தெரிந்து கொண்டேன், இது பலியிடுகிற ஸ்தலமா நான் தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சாலமனுக்கு நேரடியாக தரிசனம் தந்து சொல்வதை ஆலய பிரதிஷ்டை இரவிலே நடந்ததை வேதத்திலே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆலயத்தில என்ன நடக்குதுன்னு சொன்னால், இயேசு தேவாலயத்திலே பிரவேசித்து அதுல விற்கிறவர்கள் எது விற்கிறாங்கன்னா, மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தின்படி பாவ நிவர்த்திக்காக ஆடுகளை மாடுகளை புறா குஞ்சுகளை வாங்கி அவர்கள் பலியிட வேண்டும். இது அவர்கள் கொண்டு வரணும், வெளியிருந்து
கொண்டு வரணும், அதுதான் பிரமாணம். ஆனால் இவங்க என்ன மாத்திட்டாங்க, இவங்களுக்கு வசதிக்கு ஏற்றபடி அப்படியே ஆலயத்தை தங்கள் வசதிக்கு ஏற்றபடி இவங்க மாற்றுகிறார்கள். ஏன்னு சொன்னா அவர்களுக்கு வேண்டிய ஆடு மாடுகளை புறா குஞ்சுகளையும் ஆலயத்துல வளாகத்திலேயே ஒரு பிசினஸ் சென்டரா பாக்குறாங்க. இப்போ வெளியே உலகத்து முழுவதுமா இருக்கிற யூதர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை மோசையினுடைய நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் பலி பாவ நிவர்த்திக்காக பலி செலுத்தணும். வருகிறவர்கள் அந்த ஆடு மாடுகள் கொண்டு வர வேண்டியவர்கள் ஆலய வளாகத்துக்குள்ளே வாங்கி கொள்ளலாம். அது ஒரு பெரிய பிசினஸா மாறுது. அது விற்கிறவர்கள், அப்ப விற்கிறவர்களும் அடுத்தது கொள்ளுகிறவர்களும், அத விற்கிறவங்களும் அங்கே வராங்க, வாங்குறவங்களும் அங்கே வராங்க. அப்போ ஒரு பெரிய பிசினஸ் சென்டரா மாறுது. எதுக்குனாக்கா பலி செலுத்த முடியா. அது தவிர வேற என்ன நடக்குது, யாவரையும் வெளியே துரத்தி நீங்கெல்லாம் எங்க போயிடுங்க, வெளியே துரத்துற. இந்த விற்கிறவங்களும் வாங்குறவங்களையும் இல்ல, அப்ப சபைக்கு வெளியே இருக்கணும் இந்த விற்கிறவங்க வாங்குறவங்க. அது தேவன் நான் எனக்கென்று பலி தெரிந்து கொண்டேன் என்று சாலமன் சொல்வாரு. அடுத்து காசுக்காரருடைய பலகை. ஏன் காசுக்காரன்னா, இப்ப யூதர்கள் உலகம் முழுதுமா இருப்பாங்க, அவங்களுடைய தேசத்துடைய பணத்தை கொண்டு வாங்க, அந்த ராயனுடைய முத்திரை அதில் இருக்கும், அது தேவனுக்கு செலுத்த முடியாது. அதனால தேவாலயமே என்ன செய்து ஒரு காயினை வெளியிடுது. இவங்க அந்த நாட்டினுடைய காயினை கொண்டு வந்து இங்க இருக்கிறதான தேவாலயத்தை வெளியிட்டு இருக்கிற காயினுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுமா. ஏன்னா அந்த ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கு செலுத்தணும். அந்த ராயனுடைய முத்திரை படித்ததான அதை தேவனுக்கு செலுத்த கூடாது. அதனால ஆலயமே என்ன செய்யுது, அது ஒரு பிசினஸ் சென்டரா மாத்தி ஆலயமே ஒரு காயினை வெளியிடுது. அது வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட், அங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட் அங்க நடக்குது. அந்த பணத்தை கொடுத்துட்டு இந்த ஆலயக்கிட்ட பணத்தை வாங்கணும். இது ஒரு டிபார்ட்மெண்ட் வேலை செய்யும். இது தவிர வேற என்ன, பலகைகளை புறா விற்கிறவர்களை ஆசானங்களை கவித்தார்கள். அப்ப எல்லாமே ஆலயம் என்ன ஆயிடுச்சு, ஒரு பிசினஸ் சென்டரா மாறிடுச்சு. என்னுடைய ஆலயம் எல்லா ஜனத்துக்கும் ஜப வீடு தான் சொல்றாரு. அடுத்த வசனம், என்னுடைய வீடு ஜப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது. அப்போ பரலோகம் என்பது பிதாவின் வீடு. இயேசு சொல்வாரு, என்னுடைய பிதாவின் வீட்டின் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்போ பரலோகம் என்பது யாருடைய வீடு, பிதாவாகிய தேவனுடைய வீடு. தேவாலயம் என்பது யாருடைய வீடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வீடு. அவர் சொல்றாரு, என்னுடைய வீடு எல்லாருக்கும் எப்படின்னா ஜப வீடு எனப்படும். என்பது நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய வீடு. அப்ப நமக்கு எப்படி எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கிறதை போல தேவன் பரலோகத்தில் இருக்கிற வாசமா இருந்த தேவன், நம்மை மீட்கும் பொருளாக இந்த பூமிக்கு வந்த தேவன், அவர் சொல்றாரு, என்னுடைய வீடு எல்லாருக்கும் என்னவா இருக்கணும், ஜப வீடாவத்தான் இருக்கணுமா வழியா அங்க காசுக்காரருடைய வீடா இருக்கக்கூடாது, அங்க விற்கிறவரும் கொள்ளுவரும் இருக்கக்கூடாது. அங்க தேவனை அப்ப அவரு வீடு என்ன இருக்கணும்னா அவரை தொழுது கொள்கிற ஸ்தலமா இருக்கணும், அவரிடத்தில் ஜபிக்கிற ஸ்தலமா இருக்கணும், அவரை ஆராதிக்கிற ஸ்தலமா இருக்கணும், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஸ்தலமா இருக்கணும், அவருடைய மொத்தமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஸ்தலமா தான் இருக்க வேண்டுமே தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. அதனால என்னுடைய வீடு எல்லாருக்கும் ஜப வீடு எனப்படும். ஆலயம் என்பது ஒரு ஜப வீடு. அந்த அதுதான் இயேசு ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினம் எங்க சேர்த்துட்டாரு, அவர் வீட்டுல சேர்த்துட்டாரு. அவர் வீட்டுல தான் வசனம் தெளிவா சொல்லுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு. சபை என்பது அவருடைய வீடு. ஏன்னா இந்த சபையில சேர்த்த தேவன் மறுபடியும் வரும் பொழுது மணவாளனாய் வருவாரு. மணவாட்டி என்பது சபை, நம்மை அழைத்து போக வருகிறார். சாத்தானுடைய வீடு எது, பாதாளம். இப்படிதான் வேதத்துல நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய வீடு என்பது ஜப வீடு. அதுல ஜப வீட்டு தேவனுடைய நாமத்துக்கு ஏதுவான காரியம் தான் நடக்க வேண்டுமே தவிர தேவ ஆலயத்துக்குட்பட்ட காரியத்துல வளாகத்துக்குள்ளே அதுக்குள்ளே எந்த பிசினஸ் என்றும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம். அடுத்த வசனம் சொல்லுது, நீங்களும் அதை இனாவா மாத்திட்டீங்க, கல்லர் குகைகளாக மாற்றினீர்கள் என்றார். அப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத தேவன் நாமத்துக்கு மகிமைக்கு ஏதுவாக எதை செய்தாலும் அது ஆன ஒரே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு, அது கல்லர்களுடைய குகை. கல்லர் யாரு, திருடர்கள். பொய் சொல்லணும், ஒரு பிசினஸ் அங்க பொய் சொல்லணும், ஏமாத்தணும், வஞ்சிக்கணும், அருவேற்பனதால உள்ளே வரும். அப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்றும் தேவ ஆலயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது. அடுத்த வசனம் சொல்லுது, அப்பொழுது குருடர்களும் சப்பானிகளும் தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வந்தார்கள், அவர்களை சொஸ்தமாக்கினார். அதாவது
கடிந்து கொண்டிருக்கிறாரு. பயங்கரமான சூழ்நிலை அங்க உருவாக்கி இருக்கிறது. எல்லாரையும் துரத்துறாரு. அந்த டைம்ல கூட சப்பானிகளும் குருடர்களும் வந்து அவர்கிட்ட சுகமாவதுக்கு வராங்க. எங்க வந்தாங்களா? தேவாலயத்தில் வராங்க. அப்ப தேவாலயத்தில் வரணும் நோக்கத்தை புரிஞ்சுக்கினாரு. இவங்க சுகத்துக்காக வராங்க, இவங்க விடுதலைக்காக வராங்க. அவரிடத்தில் வந்தவங்களை அவருக்கு யாரும் புறம்பே தள்ளல. அப்படிப்பட்ட நிலைமையில் கூட ஆலயத்தை தேடி வந்தவங்களுக்கு குணமாக்கினார். ஆலயத்தை கல்லர் குகையா மாத்தினவங்களை வெளியே தோர்த்தார். அதுதான் அவர் செய்த அதிசயங்களை தாவீதின் குமாரனே ஓசன்னா, அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனே ஓசனா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிறார்கள். இப்ப ஆலயத்தில் இப்ப இவள் செய்த அற்புதத்தை கண்டுதான் அவங்க என்ன செய்யறாங்க? மறுபடியும் தாவீதின் குமாரனே ஓசனா என்று சொல்லி தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிறாங்க. அப்ப தேவாலயம் என்பது கர்த்தரை ஆர்ப்பரிக்கிற ஒரு ஸ்தலம், கர்த்தரை தொழுது கொள்கிற ஸ்தலம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஸ்தலம். இதை கண்டதான யாரு? பிரதான குமாரன் என்று ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியர் வேதபாத கண்டு கோபம் அடைகிறாங்க. அப்ப கூட ஒரு கூட்டம் இவங்க என்ன அப்படி பண்ண, பிரதான ஆசாரியர் தேவாலயத்தில் இருக்கிறாரு, இதை பார்க்கிற அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம் அடைகிறாங்க. அருள்வசனம் சொல்லுது, அவரை நோக்கி இவர்கள் சொல்கிறதை கேட்டீரோ என்றார்கள். அவரை நோக்கி இவர்கள் சொல்கிறதை கேட்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசுனா பதில் சொல்றாரு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயிலும் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். அப்போ இந்த ஆசாரியரும் வேதபாரங்க இயேசு ஒரு கேள்வி கேட்டாங்க. தேவாலயத்தில் உம்மை ஆராதிக்கிறார்களே, உம்மை ஆர்ப்பரிக்கிறார்களே, இதற்கு நீ கேட்டீரோ என்று கேட்கும் பொழுது அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயிலும் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார். தேவாலயம் தேவனை தொழுது கொள்வதை விட வேற எதுவுமே செய்யக்கூடாது. அப்படி செய்வது தவறே இல்லை. ஏனென்றால் பாலகருடைய வாயிலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் கேட்கவில்லையோ என்றார்கள். அவர்கள் விட்டு நகரத்திலிருந்து புறப்பட்டு பெத்னியாவுக்கு போய் அங்கே தங்கினார். தெளிவான இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, தேவ ஆலயம் என்பது நம்முடைய சுயநலத்துக்காக அதை பிரயோஜனப்படுத்த ஒரு நாளும் அனுமதி கொடுக்க கூடாது. தேவாலயம் என்பது கர்த்தர் தன் ரத்தத்தை சிந்தி சம்பாதிக்கப்பட்டது தான் ஆலயம், விலையேறப்பட்ட ஆத்துமாக்கள். ஆலயத்தை ஒரு நாளும் பிசினஸ் சென்டரா மாற்றுவது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஏன்னா சாலமன் கட்டின அந்த இரவே தேவன் சாலமுக்கு தரிசனமாகி, சாலமன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி, இந்த ஸ்தலத்தை நான் எனக்கென்று பலியிடமாக இந்த ஸ்தலத்தை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்றார். அப்படி வாக்குத்தத்தம் பண்ணின அப்படிப்பட்டதான அந்த கிருபை உள்ள ஆலயம் இப்போது விற்பனைக்காக அங்கு இருக்குது. ஆண்டவர் எரிச்சல் அடைந்து துரத்துகிறார். அது போல துரத்தி அடைத்தார் என்று முன்னேறத்துல பார்த்தா ஜாட்டி எடுத்து என்ன பண்ணாரு? சவுக்கு எடுத்து அவர்களை துரத்துகிறார். அப்படின்னா கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை துரத்த வேண்டியது நம்ம விழுந்த கடமை. அப்படி இருக்குதா, அதை துரத்தணும். அதை வச்சு பிசினஸ் என்றா மாத்துவது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஏனென்றால் அவருடைய ஸ்தலம், அவருடைய வீடு, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக்கு ஏதுவாக அது இருக்கணும். அப்ப இந்த இடத்துல நீங்க பாப்பீங்கன்னா, வேதத்துல அவர் உள்ள கடந்து போய் அந்த ஆலயத்தை சுத்திகரித்ததையும், அந்த இடத்துல இருக்கிற கல்லர்களையும் வியாபாரத்துக்காக வந்தவர்களையும் வியாபாரம் பண்ணினவர்களையும் விரட்டி அடித்தார். அப்போ இன்றைக்கும் தேவனுடைய ஆலயம் தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருக்கும் போது அவைகள் தேவனுடைய ஊழியத்துக்காக தான் பயன்படுத்தணும் தவிர மல்டி பர்பஸ் பில்டிங்காக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அது தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிற இடம். அந்த முக்கியத்துவத்தை நாம் கொடுக்க கவனமாக இருக்கும் போது நமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை தேவன் தருவதற்கு அவர் சர்வ வலிமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது தேவனுக்காக பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிற இடம் ஆராதனைக்கு மாத்திரமே உபயோகப்படுத்துவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இது என்னுடைய கருத்து. அதனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிறதும் எடுத்துக்கொள்ளாமல் போவதும் உங்ககிட்ட இருக்குது. இயேசு அந்த இடத்தில் இருக்கிறவர்களை விரட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்த பகுதி நீங்க பார்க்கும்போது அத்தி மரத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அத்தி மரத்தை சபிக்கிறார், கனியை தேடி போகிறார். அதுக்கு பிறகு அந்த அத்தி மரத்துக்கு என்ன நடந்தது? இந்த சம்பவம் 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை 2 பிரிவாக இருந்தாலும் அது ஒரே சம்பவமாய் பார்க்கப்படுகிறது. அதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் ஜான் பீட்டர் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு 33.5 வருடம் அவருடைய வயது உலகத்தை பொறுத்த வரைக்கும். அதில் ஊழியத்தின் கடைசி வாரம் 3.5 வருஷம் ஊழியம் செய்தார். சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார். அவருடைய ஊழியத்தின் இறுதி கட்டத்தின் சம்பவங்கள் தான்
இப்பொழுது நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு எத்தனையோ முறை ஆண்டவர் அவ்வப்போது எருசலேம் வருவதில்லை. பல இடங்களுக்கு யூதேயா, சமாரியா, பல இடத்துல கலிலேயா, பல இடத்துக்கு ஊழியத்துக்கு போனார். ஆனால் எருசலேமுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களில் தான் வருவார். பண்டிகை நாட்கள், முக்கியமான நாட்கள் வரும்போது தான் அங்கே வருவார். அப்படி அவருடைய எருசலேமின் பயணம் என்பது இதோட லாஸ்ட். உலக வாழ்க்கையில் அவர் ஊழியத்தின் கடைசி கட்டம் இது. அதை அவர் நன்கு அறிந்திருந்தார். அதனால தான் இந்த சம்பவங்களை எல்லாம் அவர் இதுவரை இருந்ததை காட்டிலும் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளுகிறார் தெய்வீகம் பாதிக்கப்படும் போது. ஏன்னா அடுத்து அவர் உயிரை போகுது. எந்த நோக்கத்துக்கு வந்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறுகிற அந்த நேரம். எப்போவுமே ஆரம்பத்தில் கொஞ்சம் லேசியாக இருப்பாங்க. பொதுவாக நாள் போக 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 ஸ்பீடாக செயல்படுவாங்க. அதே போல தான் ஆண்டுடைய ஊழிய காரியமும் அப்படி இருந்தது. இப்படி அவர் போகும்போது அந்த சம்பவங்கள் வரும்போது பெத்தானியாவில் போயிட்டு தங்குறார். ஊழியத்தில் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்த தெரிஞ்சிருப்பார். கொஞ்சம் இளைப்பாற வேணுமே, ஏன்னா அவர் தேவனாக இருந்தாலும் மனுஷன். இப்போ அந்த பெத்தானியாவுக்கு போவார். ஏன் பெத்தானியாவுக்கு போவார்னா அவரை நேசிக்கிற குடும்பம் ஒன்று அங்கே இருந்தது. யோவான் 11 அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா புரியும். லாசர் குடும்பம், நேசிக்கிற குடும்பம். இப்போ அங்கே ஏன்னா எருசலேமில் தங்க வாய்ப்பு இல்லை அவருக்கு அங்கே. ஏன்னா அவர் மனுஷகுமாரன், அவருக்கு வீடே இல்லையா அங்கே. அவர் ஊழியத்தை ஸ்தலமாக தெரிந்து கொண்ட இடம் கலிலேயா. அதுதான் இப்போ அந்த இடத்துல ஒரு பெரிய புரட்சியை வெடிச்சிருக்குது. எல்லாரையும் அனுப்பியிருக்கிறாரு. சதுசேயர் பரிசேயர் மத்தியில் அது பெரிய கேள்வி நிரம்பி இருக்கும். அங்கே தங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, தங்க வீடவும் இல்லை. இப்போ ஒரு பெத்தானியா கடை ஒரு 8 கிலோமீட்டர் தூரம், கொஞ்சம் தூரமான ஒதுக்கு. ஆண்டவர் எப்பவுமே ஒதுங்கி இருக்கிறவர் தான். நமக்கு என்ன அந்த நேரத்தில் அதை செயல்படுவார். ஒதுங்கி இருப்பார். போயிட்டு சரி இப்போ அவர் வர்றார், திரும்ப அங்கே தான் வரணும். ஏன்னா அதுக்கு தான் போயிருக்காரு அங்கே. ஏன்னா தேவ சித்தம் நிறைவேறுகிற கடைசி நேரம் அது. அதனால அந்த இடத்துல போயிட்டு வழி வர்றாரு. அங்கே வரும்போது பசி உண்டாயிடுது. பசி தான் அது. இது அவருடைய மாம்ச பசியும் ஆத்தும பசியும். மாம்ச பசி, உண்மையா பசி அவருக்கு இருக்கு. ஏன் ஆத்தும பசி அப்படின்னு சொன்னார்னா, அவர் ஒரு ஸ்திரீ கிட்ட பிள்ளைக்கு சோகம் கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும்போது அந்த அம்மா அவங்க கிட்ட சோகம் கொடுக்கறதுக்கு முன்ன கேட்குறாங்க, நான் இஸ்ரவேல் வீட்டாருக்கு தான் வந்தேன். உலக ரட்சகர் தான், முழு உலகத்துக்கும் வந்தவர் தான். இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி வேற ஒருத்தவரும் அல்லது பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்குட்டி அதற்குரிய விஷயம். அப்போ முதல்ல அவர் சொந்த ஜனங்களை கவனம் வைக்கிறாரு. இப்போ இந்த முழு சத்தியமும் நிறைவேறுகிற காரியம் எருசலேமில் தான், இந்த இஸ்ரேல் நாட்டில் தான். அதனால அந்த இடத்துல அந்த எருசலேம் முக்கியப்படுத்தப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் முக்கியப்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த முதல் பசி என்பது உண்மையாவே மாம்சத்தின் காரியம்தான். ரெண்டாவது அவர் பசி தன்னுடைய தேசத்தை குறித்தும் மற்ற ஜனங்களை வந்த நோக்கம் நீதி நிமித்தம் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றது. ஜனங்கள் ஆத்துமாக்களை குறித்த பசி அது. ஏன்னா ஒரு முக்கியமா இஸ்ரவேல் ஜனங்களின் மீட்புக்காக தானே அவர் உலகத்துக்குள் பிரவேசிக்கிறாரு. அதை நிறைவேறணுமே, அது கடைசி நாட்களில் இருக்கிறாரு என்ற ஒரு தாகம் அவருக்குள் இருக்கிறது. சரி, இப்பதான் 19ஆம் வசனத்துல வழியருகே வந்தார், அத்திமரத்தை கண்டார், அதனிடத்திற்கு போய் அதில் இலை இல்லை, வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. இது எழுத்தின்படியே அத்திமரமா இருந்தாலும் இது இஸ்ரேல் நாட்டை குறித்து சொல்லப்படுகிற விளக்கம். ஆமா, இஸ்ரவேல் அத்திமரத்துக்கு ஒப்பாக தான் சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 13ஆம் அதிகாரம் படிச்சீங்கன்னா அத்திமரம் இதை குறித்த விளக்கத்தை அங்க பார்க்க முடியும். 13ஆம் அதிகாரத்தின் 6லிருந்து 9 வரைக்கும் இது அதான் அந்த அத்திமரம். இன்னொன்று இந்த அத்திமரமாகிய அத்திமரம் ஒப்பிடப்பட்டதான அந்த இன்னொரு இது உண்மையான காரியத்தின்னும் பார்க்கும்போது லூக்கா 19 அதிகாரத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இதை ஒட்டி உள்ள சம்பவம் அங்க இருக்கும். ஆண்டவர் எருசலேமுக்கு போறாரு, இதே போலதான் அங்க இருக்கும். எருசலேமுக்கு போறாரு, பார்த்த உடனே அழுறாரு. ஏன் அழுறாரு? அங்க கனி இல்லை, அங்க பட்டு போய் கிடக்கு, எல்லாம் அழிக்க போறோம். 19ஆம் அதிகாரத்தின் 41 அப்பதான் ஒரு வார்த்தை சொல்றாரு, உனக்கு கிடைச்ச இன்னைக்காவது ஒரு நாள் இருக்கு, நீ இந்த நாளை நினைச்சு மனம் திரும்பினா நல்லா இருக்குமே. அப்ப இந்த அத்திமரம், அந்த அத்திமரத்தின் கனி,
அந்த பட்டு போன அனுபவம் வந்து இது அந்த சம்பவத்துக்கேற்றபடி சொல்லப்பட்டாலும் இது இஸ்ரேல் நாட்டுக்கு ஏற்பட போகிற அங்குள்ள ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய அழிவு, ஆபத்து, எதிரிகள் ரோமர்கள் வந்து ஆட்சி செய்ய போறாங்க, எல்லாம் ஆட்கொள்ள போறாங்க, இன்னும் அடிமைப்படுத்த போறாங்க, என் ஜனங்க மாட்டி அலைய போறாங்க, அந்த பாரம் தான். அப்ப அந்த இடத்துல பொறுத்து பார்த்துட்டு இந்த இடத்துல சரி, அப்புறம் அந்த அவருக்கு ஏற்றபடி இல்லைங்கிறதுனால அந்த ஒரு வார்த்தை சொல்றாரு, இது இனி ஒரு நாளும் உனக்கு இவ்வளவு நாள் உனக்கு சான்ஸ் கிடைச்சது, நீ பயன்படுத்திக்கல, அவ்வளவுதான், நீ பட்டு தான் போற. அப்போ அடுத்த வர்றாங்க, அதை பார்த்தாங்க, அது பட்டு போயிட்டு. ஏன்னா ஆண்டுடைய வார்த்தை, அவர் தேவன், அவர் அந்த மரத்தை உண்டாக்கினவர், கனியை கொடுக்க கூட முடியும். கனி கொடுத்து ஒரே நாளையில சூறைச்செடியை எழுப்ப முடியும், காய வைக்க முடியும். அப்புறம் என்னது சூறைச்செடி எலியா ஆமணக்கு செடியை முளைச்சி அதை பட்டு போக வைக்க முடியும். ஏன் இந்த அத்தி மரத்துல போகும்போதே ஒரு கனியை வந்து அப்படியே சாப்பிட முடியும். அது அந்த நேரத்தில் அங்குள்ள இயலாமை, அந்த ஜனங்களுடைய கீழ்ப்படியாமையின் தன்மை, அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப இதை சொல்லிட்டு சீஷர்களுக்கு ஒரு போதனையை கொடுக்கிறார், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. நீங்க என்ன பின்பற்றினீங்க, அவங்க நிலைமை அப்படி இருக்கு, நீங்க ஜெப வீடு என் வீடு போயிடுச்சுன்னு சொன்னாரு. அப்ப அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றாரு, நீங்க விசுவாசத்தோட இருங்க, விசுவாசத்தோட அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்ததும் அல்லாமல். அப்போ அத்தி மரத்துக்கு இப்ப சொல்லிட்டாரு, ஆனா பின்னாடி அது நடக்க போகுது. என்ன நீங்க பின்பற்றுறீங்க, உங்களை கொண்டு ஒரு காரியம் செய்யணும்னு விரும்புறேன். நீங்க இந்த ஊழியத்தின் பலனா நிறைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துற, விசுவாசத்தை வளர்த்துங்க அப்படின்ட்டு ஜெபத்தை முக்கியப்படுத்தி நீங்க விசுவாசத்தோட செயல்பட்டால், நீங்க ஒருவேளை இங்க அத்திமரம் பட்டு போயிடுச்சுன்னு ஆச்சரியப்படாதீங்க. உங்களை கொண்டு பட்டு போன ஒன்றை துளிர்விட செய்வதற்கு நான் உங்களுக்கு அந்த அதிகார பொறுப்பு கொடுக்கிறேன், நீங்க அதை பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு போதனையை கற்பித்து தான் இந்த சம்பவத்தை முடிக்கிறார். அத்தி மரத்தை குறித்து இருக்கிற காரியத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அது அவர் பேசும்பொழுது அதுல கனி தேடி போறார், கனி இல்லை. இஸ்ரவேல்கிட்ட கனி தேடி வந்தார். கனிகள் என்ன என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதும்போது எழுதுகிறார். அந்த கனிகளை தேடி வந்தார், அதுல இல்லை. இந்த ஜனங்கள் மனம் திரும்பி அவரை பின்பற்றாமல் செவி கொடுக்காமல் போனார்கள். அது நிமித்தமாய் அவர் சபிக்கிறார், அது பட்டு போயிற்று. சீஷர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அதுக்கப்புறமா சீஷர்களுக்கு ஒரு காரியத்தை அந்த இடத்துல போதிக்கிறார். அவங்களுக்கு போதித்து சொல்றாரு, இதுக்கே எப்படி நடந்தது நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க என்னை நம்பினா, நீங்க சொன்னீங்கன்னா மலையை பார்த்து போனா கூட பேந்து போயிடும் அப்படின்றத சொல்றது மாத்திரம் இல்லாமல், அந்த இடத்துல நீங்கள் ஜெபத்தில் வேண்டிக் கொள்வது எவைகளோ அவைகளெல்லாம் உங்களுக்கு உண்டாகும் என்று விசுவாசியுங்கள் என்பதை சொல்லுகிறார். இந்த காரியத்தை சொல்லி இந்த பகுதி முடிக்கப்படுகிறது. ரொம்ப தெளிவாக இந்த பகுதியிலே ஏராளமான காரியத்தை நாம் தியானிக்க முடியும். அத்தி மரம் இஸ்ரவேலுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தேவனுக்கு ஏற்ற காரியங்கள் இந்த இடத்துல செய்யப்பட்டதையும் அவர் பேசினதையும் இது நிமித்தமாக இன்னைக்கு வாசிக்கிற நாமும் புரிந்த, நம்ம கிட்ட கூட கனியை தான் எதிர்பார்க்கிறார். அவர் பணமோ பொருளோ அதெல்லாம் இல்லை, நம்ம கிட்ட கனியை எதிர்பார்க்கிறார். கனி என்பது நமக்கு எவைகளெல்லாம் கனி என்பது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கனிகள் நமக்குள் இருக்கிறதா என்பதை நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கணும். இது அடுத்த பகுதிக்கு நம்ம போகும்போது அந்த இடத்தில் உள்ளவர்கள் பிரதான ஆசாரியர் கேள்வி கேட்கிறார். அதுக்கான பதில் அந்த இடத்துல கொடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல நீங்க 23 27 வரை இந்த பகுதி சொல்லப்படுகிறது. இதை குறித்து நம்ம மத்தியில ரெவரண்ட் மெல்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இந்த வசனத்திலே நாம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது, ஏற்கனவே அவர் எருசலேமுக்கு அவர் வந்து அவர் உபதேசித்தார். இரண்டாவது, அங்கே கல்லர் சந்தை போல் இருந்தது, அதையெல்லாம் ஆண்டவர் சுத்தப்படுத்தி ஆண்டவர் விரட்டி என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அநேக காரியங்களை அங்கே செய்து வந்தார் என்று நாம் கேட்டு வந்தோம். இப்ப இங்க வரும்பொழுது அவர் மறுபடியும் ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து உபதேசிக்கையில் பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர், இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவன் யார் என்று கேட்டார்கள். எந்த அதிகாரத்துல நீங்க பண்றீங்க? ஏன்னா இயேசுவின் செயல்பாடுகள் அந்நாட்டு மத தலைவர்களால் அது அங்கீகரிக்கப்படாததால் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் இதை செய்வதற்கு இவருக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, யார் உரிமம் கொடுத்தது
என்று அநேகர் இவர்கிட்ட வினாவ தொடங்குகிறார்கள், பேச தொடங்குகிறார்கள். பாருங்க, ஆதி அப்போஸ்தலர்கள் கூட அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினால் எந்த நாமத்தினாலே இதை செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சீஷர்களால் நடக்க அற்புதங்கள், சீஷர்களால் நடக்கிற காரியங்களை நிறுத்தி அவங்க கேட்கிறாங்க, எந்த வல்லமை, யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது என்று சொல்லி. ஒருமுறை யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்துல மோசேயே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, அதற்கு அவன், எங்கள் மேல் உங்களை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் வீட்டில் அவன் வளரும் பொழுது எகிப்தியர்கள், அதாவது இஸ்ரவேலர்கள் படுகிற அந்த எகிப்து தேசத்துல படுகிற அந்த உபத்திரவத்தை கண்டு நடந்த சம்பவங்களை குறித்து இங்க சொல்லுகிறது. அப்போ யார் வேணாலும் உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது, எந்த வல்லமையில நீ செய்கிற அப்படின்னு சொல்லி இவங்க இயேசு கிட்ட கேட்கிறாங்க. பாருங்க, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை கூட நம்ம பார்க்கும் பொழுது, பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை யார் ஏற்படுத்தினது அப்படின்னு சொல்லி வினாவை தொடங்குகிறார்கள். அப்போ இவர்கள் எல்லாரும் ஒன்னு அடையாளத்தை தேடுவாங்க, இன்னொன்னு அதிகாரத்தை யார் உனக்கு கொடுத்தது, எப்படி இது நடக்குது. மற்ற புஸ்தகங்களிலே நம்ம பார்க்கும் பொழுது இயேசு தேவாலயத்தில் உலாவி கொண்டிருந்தார்னு வசனம் சொல்லுது. மார்க்குவின் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்தில் 27 இருந்து இதே சம்பவம் அங்கே சொல்லுது. அவர்கள் மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்கள். அவர் தேவாலயத்திலே உலாவி கொண்டிருக்கையில் பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அவரிடத்தில் வந்து, நீ எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? உபதேசம் பண்றவரு மற்ற நேரத்தில் அவர் தேவாலயத்துல உலாவி கொண்டிருக்கிறார், நடந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்துல கேட்கிறாங்க, எந்த அதிகாரத்துல இவைகளை செய்கிறீர்? அப்போ ஆண்டவர் அவங்கள பார்த்து இன்னொரு காரியங்களை கேட்கிறார். இயேசு பிரதித்திரமாக, நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எங்களுக்கு சொல்வீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்திலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்று 24ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார். நானும் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இன்ன அதிகாரத்துல செய்யறேன்னு சொல்றேன் உங்களுக்கு. அப்ப பாருங்க, அவர்களுக்குள்ள ஒரு கோழைத்தனம் இருக்கிறதை இயேசு அறிந்தார். அவர்கள் நேர்மை இல்லாத கோழைகள் என்பதை இயேசு அறிந்துதான் அவர்கள் உண்மையை விரும்பவில்லை. அதனால் அவரை எதிர்ப்பதிலும் அவரை ஜெயிப்பதிலும் தீர்மானமாகவே இருந்தாங்களாம். எதுல குற்றம் கண்டுபிடிக்கலாம்? எங்க அவர் ஊழியம் பண்ணாலும், இன்னைக்கு ஓய்வு நாளாச்சு, ஏன் அற்புதம் செஞ்ச, இனி ஓய்வு நாளாச்சு, உங்க சீஷருங்க பாருங்க பயிர்களை கொய்ந்து சாப்பிடுகிறார்கள். ஒன்னு சீஷர்களை பிளேம் பண்ணுவாங்க, இல்ல இவரை பிளேம் பண்ணுவாங்க. இப்படியே அவர்கள் கையில் இருந்தாரு. ஏற்கனவே சொல்லிட்டாரு, அவர் பிரதான ஆசாரர் கையிலும் வேத பாரகர் கையிலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். இப்ப இவங்க குற்றம் கண்டுபிடிச்சுட்டே இருக்கிறானுங்க, ஃபாலோ பண்ணினே இருக்கிறாங்க. எந்த அதிகாரத்துல இதை நீ செய்ய, எந்த அதிகாரத்துல சொல்றிய, அப்பா வீடு எல்லாருக்கும் ஜப வீடுன்னு சொல்றியே, உன்னை போதகனா உன்னை இது பண்ண நீ யாரு உனக்கு அதிகாரம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கிறாங்க. அப்ப பாருங்க, தேவன் அவங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கிறார் என்பதை குறித்து கூட பைபிள் அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கேட்கிறார் பாருங்க, 25வது வசனம், யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ யாரால் உண்டாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தேவனால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் பின்ன ஏன் அவரை விசுவாசிக்கவில்லை என்று நம்மை கேட்பார். என்ன கிளிட யோசிக்கிறானுங்க பாருங்க. மனுஷரால் உண்டாயிற்று என்று சொல்வோமானால் ஜனங்களுக்கு பயப்படுகிறோம் என்று எல்லோரும் யோவானை தீர்க்கதரிசி என்று எண்ணுகிறார்களே என்று தங்களுக்குள்ளே ஆலோசனை பண்ணி ஒரே வேர்ட்ல முடிக்கிறானுங்க, எங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் அதே மாதிரி சொல்றாரு, இயேசுவும் பிரதித்திரமாக எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது நானும் இன்ன அதிகாரத்திலே செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன். இவனுங்களே இவ்வளோ காரியமாய் விவேகமாய் நடப்பார்கள் என்றால் நீ சொல்லனா நான் எதுக்கு சொல்லணும், நான் ஏன் உனக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு காரியம். அப்ப பாருங்க, அநேக வேதத்துல அநேக இருக்கிற ரெஃபரன்ஸ் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்குது. தேவன்
அவர் பேசும்பொழுது எந்த ஒரு குற்றத்துல மாட்டிக்கொள்ளாதபடி விவேகத்தோடு கூட ஆண்டவர் அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுத்தாராம். அவனுங்களே சிக்க வச்சிட்டாரு. அவனுங்களே சிந்தித்து இவர்கிட்ட இப்ப உஷாரா நம்ம பேசணும்பா. ஏன் யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிற்றா மனுஷரால் உண்டாயிற்றா? அவன் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தான், கிறிஸ்துவுக்கு வழியை உண்டாக்கினான். யோவான் 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது மனம் திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது என்னெல்லாம் சொல்லி யோவான் 3ஆம் அதிகாரத்துல வரும்பொழுது நான் யாருக்கு நான் சொன்னேன்னு அவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி சத்தமாய் சொன்னான் யோவான் ஸ்தானகன். சத்தம் உறக்க சத்தமாய் நான் யாரை குறித்து சொன்னேன்னு அவர் தான் இவர் அப்படின்னா அடையாளம் காண்பித்தார். அவருடைய பாதரட்சின் ஆரை அழுக்க கூட நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் அருமையான ஒரு காரியத்தை அவர்களுக்கு கேள்வி கேட்டு, கேள்வியிலே அவர்களுக்கு அவங்களும் உஷாரா இருந்தானுங்க, எங்களுக்கு தெரியாதுன்ட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, நிறைய பேரு எதை பார்த்தாலும் எது தெரிஞ்சாலும் ஒரே ஆன்சர். நம்ம சொன்னோம்னா நம்மள மறுபடியும் விசாரிக்குவாங்க, ஏன்னு கேட்பாங்க. அதனால ஒரே பதில் எங்களுக்கு தெரியாது. இதை அவர்கள் ஏற்கனவே இயேசு சொன்னார். ஆண்டவர் சொல்றார், நானும் உங்களுக்கு சொல்லலாம், நீ உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க மறைக்கிறீங்க, அதாவது உண்மையை மறைக்கிறீங்க. நான் ஏற்கனவே தெரியும், நான் எந்த அதிகாரத்துல வந்திருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நானும் இன்ன அதிகாரத்துல செய்கிறேன்னு நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஆனா வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது நான் கன்ஃபர்ஸ் பண்ண மாட்டேன். அப்பதான் அவங்க சொல்றாங்க, இவன் தன்னை தேவன் என்றும் தங்கள் மேசியா என்றும் இவன் சொல்லுகிறான் என்றெல்லாம் குற்றம் சாட்டுறதுக்கு இதுக்குதான் காரணம். அப்ப இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த வசனங்களில் உள்ள காரியங்கள் ரொம்ப ஞானமா அழகாய் விளக்கப்படுகிறது. நீங்க இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் ரொம்ப அழகான பதில்கள் சொன்னதையும், அவர் எப்படி அந்த இடத்துல கடந்து போனார் என்பதையும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக இயேசு எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படி அவர் பிரவேசித்த நாட்கள் முதல் கொண்டு இவைகள் எல்லாம் அவருக்கு ஆரம்பிக்கிறது, ஒவ்வொன்றாக நடைபெற்று வருகிறது. ரெண்டாவது, அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது 2 பிள்ளைகளை குறித்து ஒரு ஓமை சொல்லப்படுகிறது. 28ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரை. நாம் இப்போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 28லிருந்து 32 வரை இந்த பகுதிகளை விளக்கமுடியாய் நம்ம பிஷப் பென்னியசாய் அவர்கள் விளக்கி சொல்வார்கள். 28லிருந்து 32 வரையிலும் வாசிக்கிற இந்த பகுதி மத்தேயு சுவிசேஷத்தில் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்களில் இது சொல்லப்படவில்லை. ஆனாலும் கூட யார் தேவ சித்தத்தை செய்கிறார்கள் என்பதை இந்த இடத்துல வெளிப்படுத்தி காட்டும்படியாய், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவிடத்தில் அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றார். 29வது வசனம். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். சொல்லிட்டு மாட்டேன் என்றான், மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போறதில்லைன்னு சொன்னா, அதுக்கப்புறமா எழுந்து போயிட்டான். ஆமா, அதுவும் அங்க சொல்லப்பட்டிருக்க வார்த்தை என்ன, மனஸ்தாபப்பட்டு அப்பா சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்க எழுந்து போனானா. இளைய குமாரத்தில் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. அப்போ 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளிலே ஒருவன் சொன்ன வார்த்தை ஒரு வித்தியாசமாக இருக்குது, மற்றவன் சொன்ன வார்த்தை வித்தியாசமா இருக்குது. அப்போ தகப்பனுடைய முகத்திற்கு முன்பாய் பேசின வார்த்தை போக மாட்டேன் என்று சொல்லிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் போகிறேன்னு சொல்லிட்டு போகல. இன்றைக்கு அநேகர் அப்படிதான், முகத்திற்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க, பின்னாடி ஒண்ணு பேசுவாங்க. எதிரில் இருக்கும்போது நல்லவர் வல்லவர் வாழ்கன்னு எல்லாம் வாழ்த்துவாங்க, பின்னாடி வந்து அவனை குறித்து மோசமாய் பேசுவாங்க. இப்போ நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை, அது நமக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனால் அடுத்து பாருங்க, 31வது வசனத்துல, இவ்விருவரில் எவன் தகப்புடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்போ மூத்தவன் தான் கர்த்தருடைய சித்தத்தை, தகப்புடைய சித்தத்தை செய்ய. அப்போ என்ன அர்த்தம், தேவன் அவர் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனா இங்க பதில் பாருங்க, யார் என்று கேட்டால் மூத்தவன் தான் என்றார்கள். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ ஆயக்காரர்களும் வேசிகளும் என்ன செய்யறாங்களா, தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறார்கள் என்று முன்னே, உங்களுக்கு முன்னாடி அவங்க போயிடுறாங்கப்பா.
அப்ப ஏன் அந்த வார்த்தையை அவர் சொன்னாரு? அங்கே மூத்தவன் கீழ்ப்படிஞ்சான் என்பது அங்க குறிக்கப்பட்டு இருந்தாலும் இளைவன் கீழ்ப்படியவில்லை என்பதை குறித்து பேசாம ஆண்டவர் ஆயக்காரர்கள் வேசிகளும் உங்களுக்கு முன்பாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். அப்போ ஆயக்காரர் என்ன செய்தாங்களாம்? வசனத்தை கேட்டு. ஒரு சின்ன உதாரணம் அந்த இடத்துல இந்த வசனம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒண்ணு இதை எழுதின மத்தேயுவே ஒரு டாக்ஸ் கலெக்டர் தான், ஆயக்காரர். அவர் விசுவாசித்து இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து எல்லாவற்றையும் உதறி தள்ளி. அப்போ அவர் தேவராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார். ஆமா. ஏன்னா இந்த வேத பாரகர்கள், பரிசர்கள், சதிசியர்கள் எல்லாம் வசனத்தை போதிக்கக்கூடியவர்களா இருந்தாலும் அவர்கள் அதுக்கு கீழ்ப்படியில. ஆனா அதுல அந்த ஐயா அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். லூக்கா 7வது அதிகாரம் 29வது வசனத்துல, யோவானோடு உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞான ஸ்நானம் பெற்று தேவன் நீதிபரர் என்று அறிக்கையிட்டார்கள். ஆனா நீங்க சொன்னபடி அடுத்த வசனத்துல என்ன இருக்கு பாருங்க. பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் அவனாலே ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். அப்போ நீங்க சொன்ன அந்த வார்த்தை இங்க இருக்கு. அதுதான். அப்போ என்ன செய்யறாருங்களா? பரிசேயர்கள் இவர்கள் எல்லாம் அவராலே ஞான ஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாகும்படி. அப்போ கேடுனாக்கா என்ன? சிலர் சொல்லுவாங்க, இது தமிழ்ல உனக்கு கேடு வர்றேன்னுவாங்க. இல்ல, இன்னொரு விஷயம் கூட இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவங்க ராங் அண்டர்ஸ்டாண்டிங்ல போகக்கூடாதுன்றதுக்காக வேசிகளும் பொய் விடுவாங்கன்றாங்க. அப்படின்னா பாவத்தில் பிடிப்பட்ட அவள் கல்லி எறிய கொல்ல அவர்கள் தேடி வந்த போது அதை பற்றி தியானிக்க, அதுதான் அவங்களும் என்ன பண்றாங்க, மனம் திரும்பிடுறாங்க. சோ அதனால அவங்களுக்கும் அந்த மனம் திரும்புதல் வருது. அதனால இவர்கள் எல்லாம் பிரவேசித்து விடுவார்கள். அதனாலதான் அதே லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து சற்றே வாசித்து பார்த்தால் அங்க ஆயக்காரர் என்று பார்த்தோம், அடுத்து வேசிகள் பார்த்தோம் இல்லையா? அந்த அதை குறித்து லூக்கா 7வது அதிகாரத்துல என்ன சொல்லியிருக்கு? 37வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமுடியினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அங்கே பார்க்கும்போது தன்னை முழுதுமாய் தாழ்த்தி பாவியான ஸ்ரீ பரமநேசுவிடத்திலே வந்து விட்டாள். அங்கே ஆயக்காரர்கள் வசனத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தை அங்க பாருங்களேன், முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஏன் கேட்டா கீழ்ப்படிதல் அவளுக்குள்ளே இருந்தது. ஆயக்காரர்கள் வசனத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள், கொடுத்தார்கள். அதே நேரத்தில் பாவி தான் பாவி என்பதை அங்கே ஒத்துக்கொள்ளுகிறதையும் பார்க்கிறோம். அதனாலதான் 1 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசிக்க போகின்றோம். 1 தீமோத்தேயு புத்தகத்துல 1வது அதிகாரத்துல 13 வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 13வது வசனம். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தோம் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அறியாமையின் நேரத்துல தெரியாமல் செய்தேன். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டேன்? நான் தெரிந்து கொண்டேன். அதனால்தான் சொல்றாரு, பாவிகளிலே நான் பிரதான பாவி, என்னை அவர் தெரிந்து கொண்டார். அதற்கு காரணம் என்ன? ஒப்பு கொடுத்தல். அப்போ ஆயக்காரர்கள் ஒப்பு கொடுத்தார்கள், பாவிகள் தன் பாவத்தை அறிக்கை செய்தார்கள். அதாவது பாவியான ஸ்திரீ வேசி அவள் ஒத்துக்கொண்டாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஒத்துக்கொள்ள வேண்டும், வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் தேவனிடத்துல இரக்கம் பெறுவோம் என்பதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஆயக்காரர் என்று சொல்லும்போது லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் போது, சகல ஆயக்காரரும் பாவிகளும்
அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். யாருகிட்ட வந்தாங்க? இயேசுவிடத்தில். அப்போ யாருகிட்ட போனாங்க? யோவான் இடத்துல போனாங்க. இப்ப யாருகிட்ட வந்திருக்காங்க? இயேசுவிடத்திலே வந்து யோவான் சேர்ந்தார்கள். வந்து இயேசுக்கு வழி காண்பிட்டார். ஆமா. நம்ம மில்கேயா சொன்ன மாதிரி வழி, அதாவது இவரே அவர் அப்படின்றத அவர் காண்பித்தார். இப்ப எல்லாம் வந்து இவங்க பின்னாடி எங்க வராங்க? அப்போ ஆயக்காரர் முதலாவது யோவானுடைய வார்த்தை கேட்டவர்கள் இப்போது என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனால் அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவரோட சாப்பிடுகிறார் என்று முறுமுறுத்தார்களாம். ஆனா ஆயக்காரர்கள் அப்படி இல்லை. அவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயம் அவர்களுக்குள் இருந்தது. கடைசியாய் ஒரு உதாரணத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். லூக்கான சுவிசேஷம் 19வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது முதல் 2 வசனத்தை அங்கே வாசிக்கிற நேரத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நம் எல்லோருக்கும் தெரிந்ததான ஒரு வசனம். லூக்கான சுவிசேஷம் 19 முதல் 2 வசனம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாய் நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். அப்ப அந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். சகேயு என்கிறவன் இயேசு எப்பேற்பட்டவரோ என்று, யாரவன்? ஆயக்காரர்களுக்கு தலைவன். எப்பேற்பட்டவரோ என்று அறிய அந்த வாஞ்சை இருக்கும்போது வாஞ்சை உள்ளவனை நோக்கி இயேசு வருகிறார். அப்போ சகேயு பார்த்து, சகேயு இறங்கி வா, உன் வீட்டிலே நான் தங்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே தான் பாவி என்பதை ஒத்துக்கொள்கிறது மாத்திரமல்ல, அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நான் என்ன செய்யறேன், நாளை தனியா கொடுக்கறன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்த ஒரு அனுபவம் இருந்ததுனால்தான் அந்த ஆயக்காரனை பார்த்து இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அப்போ இங்க ஆயக்காரன் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறார்கள் என்பதற்கு என்ன காரணம் பார்த்தா, அவர்கள் வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுத்தார்கள். அவர்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். ஆகவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில பாவங்களை அறிக்கை செய்து ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இங்க சொல்லி, சிலர் அப்படிதான் வசனத்தை கேட்டு ஒப்பு கொடுக்கறன்னு சொல்லுவாங்க. என்னை ஒப்பு கொடுக்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யறது இல்ல, ஒப்பு கொடுக்கறது கிடையாது. ஆனா இங்க இந்த மனுஷனை பார்க்கும்போது முதல் மகன் சொல்றான், போக மாட்டேன் என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறார், கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் செய்த பாவங்களுக்கு அல்லது நாம் செய்கிற தவறுக்கு கீழ்ப்படியாமைக்கு என்ன செய்யணும், மனஸ்தாபப்பட்டு அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்ப இந்த பகுதியில் உள்ள காரியங்கள் நமக்கு துல்லியமாய் விளக்கப்பட்டு வருகிறது நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வசனங்கள் நமக்கு தெளிவாய் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. வசனத்தை வாசிக்க வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க தேவன் கிருபை தருகிறார். தொடர்ந்து நீங்களும் வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க உங்களை அர்ப்பணியுங்கள். கடைசி மணி நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர் போதனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களால் நாம் மாறும்போது ஆயக்காரர்களும் வேசிகளும் பரலோக ராஜ்யத்துக்குள் போவார்கள். அப்படின்னா அவங்க கூட மனம் திரும்பிடுவாங்க. கடினமான இருதயம் உள்ளவர்கள் மனம் திரும்புவதில்லை. மனம் திரும்பாது இருந்த யாரா இருந்தாலும் அங்க பிரவேசிப்பதில்லை. மனம் திரும்பின அத்தனை பேரும் அங்க பிரவேசிப்பார்கள். மனமாற்றம் என்பது சரீரத்தில் பழக்கங்கள் மாற்றுவதில்லை, மனசெலிய மாற்றம் உண்டாகணும். கர்த்தர் தம்முடைய மகிமையை அதுக்கு விளங்க பண்ணி உங்களை பலப்படுத்துவார். ஆவியானவர் உங்களை நிலைநிறுத்துவார். வசனத்துக்கு ஏற்ற மாதிரி உங்க வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில மென்மேன காரியங்களை செய்யறார். ஆமென். மீதியான பகுதிகளோடு கூட அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திப்போம். அதுவரை நாங்க உங்ககிட்ட விடை பெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.